நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு போகலாம். हम परमेश्वर के वचन की ओर जाएंगे. இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கை தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். इस दुनिया में जो हम जीवन जीते हैं वो परमेश्वर के ऊपर निर्भर रहते हुए जीना है. நம்மளுடைய நமக்கு ஸ்கில்டா இருக்கலாம், நம்ம ஸ்கில்டு ஒர்க்கரா இருக்கலாம், அல்லது நமக்கு நல்ல படித்திருக்கலாம், அல்லது நல்ல புய பலங்கள் இருக்கலாம் நமக்கு. हम किसी काम में निपुण हो सकते हैं, हमें बल हो सकता है. ஆனால் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். लेकिन परमेश्वर के ऊपर निर्भर रहना है. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானானை நோக்கி அவர்களுக்கு பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது எரிகோ என்கிறதான ஒரு கோட்டை அவர்கள் சந்திக்கிறார்கள். जब इस्राएली लोग मिस्र से निकलकर कनान देश की ओर जा रहे हैं तो वो यरीहो की शहरपनाह के सामने आते हैं. எத்தனை பேருக்கு தெரியும் எரிகோ கோட்டையை குறித்து? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? कितने लोगों ने यरीहो की शहरपनाह के बारे में सुना है? ஹல்லேலூயா. हालेलुया. எரிகோ கோட்டையை எத்தனை முறை சுற்றி வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ஜெயித்தார்கள்? यरीहो की शहरपनाह की कितनी बार उसकी चारों ओर आकर उन्होंने जीता? ஆமென். வேற சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேரை சுற்றி வந்தார்கள்? कितनी बार उसके ओर घूम के आए? ஆமென். 7 முறை சுற்றி வந்து எரிகோ மதிலை அவர்கள் உடைத்து அந்த பட்டணத்தை அவர்கள் சுட்டெரித்தார்கள். 7 बार उस यरीहो की शहरपनाह को घूमकर उस शहरपनाह को उन्होंने तोड़ दिया. எரிகோ மிகப்பெரிய கோட்டை. यरीहो एक बहुत बड़ी शहरपनाह है. எரிகோவை அப்படி இலகுவாக ஜெயம் கொள்ள முடியாது. यरीहो को यूं ही आसानी से जीत नहीं सकते. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்து விட்டார்கள். लेकिन इस्राएलियों ने उसको जीत लिया. மனசுல இப்போ ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. अभी उनके अंदर एक साहस आ गया. எரிகோவையே அடிக்க முடிந்த நம்மளால ஏன் வேற எல்லாம் ஈஸியா எல்லாரையும் ஜெயிச்சிடலாம்? जब हमने यरीहो को हरा दिया तो हम बाकी लोगों को भी हरा सकते हैं. அதற்கு அப்புறமாக அவர்கள் ஆயி என்கிறதான ஒரு சிறிய பட்டணத்தை அவர்கள் கிராஸ் பண்ணணும். उसके बाद आई करके एक शहर को उन्हें पार करना था. ஆனால் அங்கே போய் வேவு பார்க்க சென்றதான ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இது ஒரு சொற்ப ஜனங்கள் உள்ள இடம்தான், ஒரு 3000 பேர் போனால் போதும், எல்லாரையும் வருத்தப்படுத்த வேண்டாம். और वो जो जासूस करने गए वो लोग कहते हैं कि एक छोटा सा शहर है, इसको हराने के लिए केवल 300 लोगों को जाना काफी है. எனவே ஒரு 3000 பேர் போனார்கள். அங்கே போய் அவர்களுக்கு தோல்வி சந்திக்க நேரிட்டது. इसीलिए केवल 3000 लोग ही गए और लेकिन वहां जाकर वो हार गए. ஏறக்குறைய 36 பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள். कम से कम 36 लोग मर गए. இஸ்ரவேல் ஜனங்களால் ஒத்துக்கொள்ளவே முடியவில்லை. और इस्राएली लोग इस बात को मान नहीं पाए. எரிகோவையே பிடித்தோம், இந்த ஆயி ஒரு சிறிய பட்டணத்தில் இத்தனை 36 பேரை நாம் இழந்து விட்டோமே. और यरीहो को हमने जीत लिया लेकिन इस छोटी सी शहर में हमने 36 लोगों को खो दिया. அது என்ன அப்படினா ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிட்டாங்க. यहाँ पे क्यों ऐसा हुआ? क्योंकि उनके अंदर ज्यादा साहस आ गया. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணம் எகிப்திலிருந்து கானானை நோக்கி விசுவாச பிரயாணமாக இருந்தது. जो इस्राएलियों की यात्रा थी वो मिस्र से जो कनान की ओर था वो एक विश्वास की यात्रा थी. 400 வருஷம் அடிமைகளாக இருந்த ஜனங்களுக்கு யுத்தம் என்றால் என்னவென்றே தெரியாது. जो 400 साल गुलाम थे उनको युद्ध का मतलब नहीं पता था. வழிநடுகே பெரிய பெரிய ராஜாக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையாய் மேற்கொண்டு இவர்கள் கானானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். उन्होंने रास्ते में बहुत बड़े-बड़े राजाओं को सामना किया. वो एक-एक को हराते हुए वो जाते रहे. சிறிதும் பெரிதாயுமாய் முடித்து வந்தவர்களுக்கு எரிகோவை ஜெயித்தவுடன் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட். और हर छोटे और बड़े शहर को हराने के बाद जब यरीहो को भी हरा दिया उनके अंदर बहुत ज्यादा साहस आ गया. ஆனால் ஆயி அதிலே போய் தோற்று விட்டார்கள். लेकिन आई में जाके वो हार गए. எப்பொழுதுமே மனிதன் என்ன பண்ணுகிறான் என்றால் தனக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கும் பொழுது ஆண்டவரை தேட மறந்து விடுகிறான். और इंसान क्या करता है जब वो अच्छी पद्धति में आ जाता है तो वो परमेश्वर को ढूंढने भूल जाता है. தேவையோடு இருக்கும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுவோம். जब जरूरत होते हैं हम परमेश्वर परमेश्वर करके पुकारते हैं. ஆனால் தேவைகள் சந்திக்கப்பட்ட பொழுது நாம் அவரை மறந்து விடுகிறோம். लेकिन हमारी जरूरतें जब पूरी हो जाती हैं हम उसे ढूंढना भूल जाते हैं. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்தை ஜெயிப்பதற்கு அவர்கள் 7 நாள் சுற்றி வர வேண்டியதா இருந்தது. ஆனால் ஆயி பட்டணத்தில் அவர்கள் முறிந்து விடுகிறார்கள். इस्राएली यरीहो को हराने के लिए 7 बार उन्होंने उस शहरपनाह को चक्कर काटा लेकिन आई में वो हार गए. இதை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிரியமானவர்களே, ஒரு பெரிய பட்டணத்தை ஜெயித்தவர்கள், பெரிய ஒரு ராஜாவை ஜெயித்தவர்கள் ஒரு சிறிய ராஜாவிடம் ஏன் தோத்து விடுகிறார்கள்? जब हम इसको पढ़ते हैं एक बड़े राजा को हराया, एक बड़ी शहर को हराया तो एक छोटे से शहर के सामने क्यों हार गए? அவர்கள் ஜெயித்ததான அந்த வெற்றி இப்பொழுது அவர்களுக்கு முன்பாக வந்து விட்டது.
தேவனை அவர்கள் பின்னாக தள்ளிவிடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். क्योंकि उन्होंने जो जीत पाई थी वो उनके सामने आ गया और परमेश्वर को उन्होंने पीछा कर दिया. அதற்கு அப்புறமாக ஆண்டவரிடத்தில் கேட்டு மண்டாடுகிறார்கள், ஆண்டவரே என்ன ஆண்டவரே செய்தோம், எதனால இந்த தோல்வி? और उसके बाद परमेश्वर के सामने आकर बोलते हैं कि क्यों ये हम हार गए. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மத்தியிலே ஒருவன் இருக்கிறான், அவன் கர்த்தருக்கு துரோகமானதை செய்தான், அதை நீங்கள் ஒழித்து விடுங்கள், அப்பொழுது நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். और परमेश्वर ने कहा कि तुम्हारे बीच में एक व्यक्ति है जो उसने परमेश्वर के विरोध काम किया. இதை நீங்கள் யோசுவா 7வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். और इस बात को हम यहोशू उसके 7वें अध्याय में पढ़ सकते हैं. மனிதனானவன் என்ன பண்ணுகிறான்? ஒரு வெற்றியை பெற்றவுடன் தன்னம்பிக்கை கொண்டு தேவனை சார்ந்திருக்க அவன் தவறி விடுகிறான். मनुष्य क्या करता है जब वो किसी बात में जीत जाता है तो वो खुद पर भरोसा करके आगे बढ़ने लगता है. நாம் நம்மீது தன்னம்பிக்கையாய் இருப்பதற்காக அல்ல, தேவன் மேல் விசுவாசமாய் இருப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். हमें खुद पर भरोसा करने नहीं लेकिन परमेश्वर पर विश्वास करने के लिए बुलाए गए हैं. எத்தனை பேருக்கு புரிகிறது நான் சொல்லுகிறது? कितने लोग इस बात को समझ पा रहे हैं? ஹல்லேலூயா. हालेलुया. தேவன் மேல் உள்ள விசுவாசத்திற்கும் நம்மீது இருக்கிறதான தன்னம்பிக்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. जो परमेश्वर पर विश्वास है और जो हम खुद पर भरोसा करते हैं, इन दोनों में अंतर है. விசுவாசம் என்பது தேவனை சார்ந்த தைரியமாக இருக்கிறது. विश्वास मतलब परमेश्वर के ऊपर निर्भर होते हुए हम साहस बांधते हैं. ஆனால் தன்னம்பிக்கை என்பது நம்மை சார்ந்ததான தைரியமாக இருக்கிறது. लेकिन जो खुद पर भरोसा करते हैं वो अपने ऊपर निर्भर होके हम साहस बांध लेते சோ हैं. நீங்க தன்னம்பிக்கை உடையவர்களாய் இருக்க விரும்புகிறீர்களா இல்லது விசுவாசம் உடையவர்களாய் இருக்க விரும்புகிறீர்களா? इसीलिए क्या आप परमेश्वर पर विश्वास करना चाहते हैं या खुद पर निर्भर रहना चाहते हैं? ஹல்லேலூயா. हालेलुया. இருக்கிறீங்களா? क्या आप यहाँ पर हैं? ஆமென். பிராக்டிகலா இத பார்த்தோம் அப்படின்னா अभ्यासिक रूप में अगर देखेंगे சில நேரங்கள்ல நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்குங்க. ஒரு நாட்கள்ல வட்டிக்கு யார்ட்டையாவது காசு வாங்கியிருப்போம் கண்டிப்பா. और हम सबके जीवन में ये अनुभव होगा जब हमें ईएमआई भरना होता है हम किसी से पैसे ले लेते हैं. நம்ம இப்ப யாரெல்லாம் வாங்குனீங்கன்னு கரங்களை தூக்கி நான் உங்களை கேட்க விரும்பல. अब किसने लिया है करके मैं पूछना नहीं चाहता. அந்த வட்டியை கடனை வாங்கிட்டு அதை சரியான நேரத்துல கொடுத்துட்டோம்னு வைங்களேன், अगर हमने किसी से ईएमआई के लिए पैसे ले लिया और सही समय पर उसको वापस भी कर दिया तो அதை திருப்பி வாங்கும்போது உடனே அவன் கொடுத்துருவான். और जब वापस हम उससे लेते हैं तो वो दे देता है. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒருக்க வாங்கிட்டு நம்ம திருப்பி கொடுத்துட்டோம் காசை. क्योंकि हमने पहले एक बार लिया और वापस तुरंत दे दिया था. இப்போ அடுத்தால ஒரு தேவை வருதுன்னு வைங்களேன், अब अगर हमारे पास वापस एक जरूरत आ रहा है உடனே நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? उसको राजेश से बोलना पापा ने भेजा है, वो दे देगा, जाके लेकर आ. बेटा आगे पैसा मांगेगा, पापा मेरे को एग्जाम अचानक से वो एक स्कूल पे एक टूर पे जा रहे हैं, मेरे को 10,000 जमा करना है, आप दे दीजिए. मम्मी बोलेंगे अरे पापा बेटा अभी कहाँ से उठाएंगे? नहीं बेटा वो राजेश दे देगा, मैं बोला जाके ले लो. बड़े कॉन्फिडेंस से बात करेगा क्योंकि पहले एक बार ले चुका है, अच्छा एक्सपीरियंस है. यहाँ पर परमेश्वर की बिल्कुल जगह नहीं देते हैं. 10,000 कोई मतलब ही नहीं है क्योंकि अभी वो पहले 1,000 रुपया जरूरत वाले थे, अभी 10,000 कोई मतलब नहीं है. लेकिन जब 1,00,000 रुपया का मतलब आएगा तब प्रभु जी मुझे संभालना, मैं आपके अलावा कहां जा सकते हैं. जब 1,00,000 क्रॉस करने के मोड़ पे आ गया तब उस समय भी भूल जाएंगे. हालेलुया. इस्राएल लोग ऐसे ही कर रहे थे. यहां पर छोटे छोटे शहर को जीत के आया, आखिरी में एरिगो को जीत के आ, अभी उनके सामने आई कोई मतलब ही नहीं है क्योंकि वो 1,000 रुपया कैटेगरी में आ गया. நம்மீது சார்ந்து இருக்க கூடாது. நம்ம हमें खुद पर भरोसा नहीं रखना है. हमेशा 1 ரூபானாலும் சரி, 100 ரூபானாலும் சரி, 1000 ரூபானாலும் சரி, ஆண்டவர் தான் சார்ந்து இருக்கணும். चाहे वो 1 रुपए के लिए या 100 रुपए या 1000 रुपए की बात हो, हमें परमेश्वर पर विश्वास करना है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய விசுவாசம் ஏன் தேவனை சார்ந்திருக்க வேண்டும்? हमारा विश्वास परमेश्वर पर क्यों रहना है? ஏனென்றால் தேவன் மாறாதவராக இருக்கிறார். क्योंकि परमेश्वर कभी नहीं बदलने वाला परमेश्वर है. मलकिया chapter 3 verse 6 says, मलाकी 3 उसका 6वां वचन कहता है, நான் கர்த்தர், நான் மாறாதவர். हमारा परमेश्वर न बदलने वाला परमेश्वर है. சொல்லாத தெளிவா, நான் கர்த்தர், நான் மாறாதவர். मैं परमेश्वर, मैं कभी नहीं बदलता. ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. और इसी कारण हे याकूब की संतान तुम नष्ट नहीं हुए. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லவர். और दूसरी बात परमेश्वर कहता है, मैं सर्वशक्तिमान हूँ. நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல எல் ஷடாய். हम कई बार कहते हैं एल शडाई. எல்லாரும் சொல்லுங்க एल शडाई. आप सब बोलिए एल शडाई. एल शडाई का मतलब क्या है? सर्वशक्तिमान. हालेलुया.
தேவன் முதலாவது நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். परमेश्वर सबसे पहले कहता है मैं कभी नहीं बदलता। இரண்டாவதாக நான் சர்வ வல்லவர் என்று சொல்லுகிறார். दूसरा वो कहता है मैं सर्वशक्तिमान हूँ। Genesis chapter 17 verse 1 says, उत्पत्ति 17 उसका पहला वचन कहता है 99 வயதாக ஆபிரகாம் இருக்கும் பொழுது அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். जब अब्राहम 99 वर्ष का हो गया तब यहोवा ने उसे दर्शन देकर कहा मैं सर्वशक्तिमान ईश्वर हूँ। எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லுகிறார். मेरी उपस्थिति में चल और सीधा होता जा करके कहता है। 5 வயதாக இருந்தாலும் சரி, चाहे 5 साल के हो, 100 வயதாக இருந்தாலும் சரி, 100 साल के क्यों ना இல்ல हो, 125 வயதாக இருந்தாலும் சரி, या 125 साल के क्यों ना हो, ஆண்டவருக்கு முன்பாக எப்பொழுதும் பயந்து நடுங்கி உத்தமனாக நடக்க வேண்டும். परमेश्वर के सामने हमेशा भय मानकर चलना है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। மூன்றாவது தேவன் நம்மை நிபந்தனையின்றி நம்மை நேசிக்கிறதான தேவனாய் இருக்கிறார். तीसरी बात परमेश्वर हमें बिना किसी सबूत के प्रेम करता है। Jeremiah chapter 31 verse 3 says, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். எரேமியா 31:3. यिर्मयाह उसका 31 उसका तीसरा वचन कहता है, அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். वो कहता है कि मैं अनंत प्रीति से मैंने प्रेम किया है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। देखो முதலாவதாக அவர் சொல்கிறார் நான் மாறாதவர், पहले परमेश्वर कहता है मैं कभी नहीं बदलता, நான் சர்வ வல்லவர், मैं सर्वशक्तिमान हूँ நிபந்தனையின்றி நம்மை நேசிப்பவர். और बिना सीमा के प्रेम करता है। இந்த உலகத்துல வேற யாராகிலும் இப்படி இருக்கிறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். क्या इस दुनिया में ऐसा और कोई है? और कोई है तो बता दो, हाथ उठा के बता दो. ये 3 कैटेगरी में आने वाले कोई है? सर्वशक्तिमान कोई कह सकते हैं? யாரையுமே சொல்ல முடியாது. किसी को भी हम कह नहीं सकते। ஹalleluya. हालेलुया। மனிதர்களும் உலகத்தில் நாம் பார்க்கிற பொருள்களும் நிலையற்றதாக இருக்கிறது. जो हम मनुष्यों को देखते हैं, जो हम चीजों को देखते हैं, वो हमेशा के लिए नहीं है। ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தைகள் அது நம்பகமானவை, அது நிலையானது. लेकिन जो परमेश्वर हमें वचन देता है उस पर हम भरोसा कर सकते हैं। அவரை நாம் சார்ந்திருக்கும் பொழுது அது நமக்கு எல்லையற்ற பலத்தையும் நமக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டையும் கொடுக்கிறது. जब हम उस पर भरोसा करते हैं वो एक असीमित बल को और एक साहस को देता है, மன அமைதியை கொடுக்கிறது, मन में शांति को देता है, சரியான வழிகாட்டுதலையும் கொடுக்கிறது. एक मार्ग को दिखाता है। கரங்களை தட்டி ஒரு விசை அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை ताली செலுத்துவோம். बजाकर उसके नाम को महिमा। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। பிரியமானவர்களே, தேவனை மட்டுமே நாம் சார்ந்திருப்பதற்குரிய 3 காரியங்களை குறித்து நான் உங்களிடத்தில் பேச போகிறேன். परमेश्वर के ऊपर निर्भर रहने के लिए मैं 3 बातों को बताने वाला மிக हूं। முக்கியமான காரணங்கள் बहुत महत्वपूर्ण बातें हैं। நித்தியமான பாதுகாப்பு. हमेशा के लिए सुरक्षा। அவரை சார்ந்திருக்கும் பொழுது நித்தியமான பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. जब हम उस पर निर्भर रहते हैं अनंत काल की एक सुरक्षा मिलती है। மனிதர்களின் உதவி தற்காலிகமானது, ஆனால் தேவனுடைய உதவி அது நிரந்தரமானது. मनुष्य का जो मदद है वो कुछ समय के लिए है, लेकिन परमेश्वर का मदद अनंत काल के लिए है। அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நம்மாலே கிரகிக்க முடியாத நம்ப முடியாத காரியங்களையும் அவரால் செய்ய முடியும். वो सर्वशक्तिमान परमेश्वर है, इसीलिए जिन बातों को हम सोच नहीं सकते, अपेक्षा नहीं कर सकते, वो कर வேதம் सकता है। சொல்லுகிறது அல்லவா, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பும். वचन कहता है हवा को नहीं देखेंगे, तूफान को नहीं देखेंगे, लेकिन ये नाला पानी से भर जाएगा। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அளவற்ற அன்பு மற்றும் கிருபை உடைய தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, उसके पास असीमित प्रेम और कृपा है। அவர் தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய தேவைகளை முன்கூட்டியே அறிந்து அவர் செயல்படுகிறார். परमेश्वर हमें अपनी संतान समझकर हमारी जरूरतों को पहले ही जानकर वो काम करता है। அவர் மீது நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது நம்மை மீறிய கவலைகளிலிருந்து அவர் நம்மை பாதுகாக்கிறார். जब हम उस पर विश्वास करते हैं, हमारी चिंताओं को दूर करके वो सुरक्षा करता है, கவலைகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். हमारी चिंताओं से वो छुटकारा देता है। ஹalleluya. हालेलुया। சரியான பாதைகளில் மூன்றாவது நம்மை வழி காட்டுகிறார், வழி நடத்துகிறார். और सही राहों पर वो हमें चलाता है, रास्ता दिखाता है। எதிர்காலம் என்னவென்று நமக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. हमारा भविष्य को हम नहीं जानते, कल क्या होने वाला है उसको हम नहीं ஆனால் जानते, சர்வ ஞானியான தேவனுக்கு எல்லாமே தெரியும். लेकिन सर्वज्ञानी परमेश्वर सब कुछ जानता அவரை है। சார்ந்திருக்கும் பொழுது அவர் நமக்கு எல்லாமே மிகவும் தேவையானது பெஸ்டானதை நமக்கு அவர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். जब हम उस पर निर्भर रहते हैं वो हमें सब कुछ और उत्तम चीजों को देने के लिए वो ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கரங்களை தட்டி ஒரு விசை மகிமை செலுத்துவோமா? ताली बजाकर महिमा देंगे उसके எல்லாரும் पवित्र नाम கரங்களை को। தட்டி सब ताली बजाकर महिमा देंगे। ஹalleluya.
முதலாவது நித்தியமான பாதுகாப்பை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். पहली बात, वो अनंत काल की सुरक्षा को देता है. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய கரங்களை பிடித்து சொல்லுங்கள், நித்தியமான பாதுகாப்பு உங்களுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கும் அவர் நிரந்தரமாய் தருவார். अपने पास के पड़ोसी को हाथ पकड़कर बोले, अनंत पकड़ काल के। की सुरक्षा आपको, आपके परिवार को वो देगा. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, पास हाथ में हाथ पकड़ लो, पकड़कर बोले, உங்களுக்கு நித்தியமான பாதுகாப்பை கொடுப்பார். आपको अनंत काल की सुरक्षा देगा. எல்லாரும் வேதாகமத்தில் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22 நீங்கள் உங்க கையிலே திருப்பிக் கொள்ளுங்கள். हम वचन की ओर गिनती उसके 22 अध्याय की ओर जाएंगे. எத்தனை பேர் பீலேயாமை குறித்து பார்த்திருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு பீலேயாமை குறித்து தெரியும்? कितने लोग बिलाम की कहानी को जानते हैं? ஆமென், ஹalleluya. பீலேயாம் என்கிறதான ஒரு மனிதன் இருந்தார். बिलाम करके एक व्यक्ति था. 1 6 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்குமாறு நான் கேட்கிறேன். गिनती 22 उसका 1 से 6 वचन तक हम पढ़ेंगे. तब इस्राएलियों ने कूच करके यरीहो के पास यरदन नदी के इस पार मोआब के अराबा में डेरे खड़े किए. सिप्पोर के पुत्र बालाक ने देखा कि इस्राएल ने एमोरियों से क्या क्या किया है, इसलिए मोआब यह जानकर कि इस्राएली बहुत है उन लोगों से अत्यंत डर गया, यहाँ तक कि मोआब इस्राएलियों के कारण अत्यंत व्याकुल हो गया. तब मोआबियों ने मिद्यानी पुरनियों से कहा, अब वह दल हमारे चारों ओर के सब लोगों को ऐसा चट कर जाएगा जिस तरह बैल खेत की हरी घास को चट कर जाता है. उस समय सिप्पोर का पुत्र बालाक मोआब का राजा था और इसने पतोर नगर को, जो महानद के तट पर भोर के पुत्र बिलाम के जाति भाइयों की भूमि थी, वहाँ बिलाम के पास दूत भेजे कि वे यह कहकर उसे बुला लाए, सुन, एक दल मिस्र से निकल आया है और भूमि उनसे ढक गई है और अब वे मेरे सामने ही आकर बस गए हैं. इसलिए आ और उन लोगों को मेरे निमित्त शाप दे, क्योंकि वे मुझसे अधिक बलवंत है. तब संभव है कि हम इन पर जयवंत हो और हम सब उनको अपने देश से मार कर निकाल दें, क्योंकि यह मैं जानता हूँ कि जिसको तू आशीर्वाद देता है वह धन्य होता है और जिसको तू श्राप देता है वह श्रापित होता है. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. உங்களுக்கு இந்த சம்பவம் ஓரளவுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். आप शायद इस घटना को समझ पा रहे हैं. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்படும் பொழுது ஒவ்வொரு ராஜாக்களையும் அவர்கள் ஜெயித்து வருவதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். और इस्राएली कनान देश की ओर जब जा रहे हैं, वो एक एक शहर को जीतते हुए जा रहे हैं. எரிகோவின் கிட்டே இருக்கிறதான மோவாபின் சமமான ஒரு வெளியிலே அவர்கள் இப்பொழுது தங்கி இருக்கிறார்கள், பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். और यरीहो के पास मोआब नाम के एक शहर के बाहर वो ठहरे हैं. அது பக்கத்திலே இருக்கிறதான எமோரியருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததை இந்த ராஜா கேள்விப்படுகிறான், பட்டிருக்கிறான் ஏற்கனவே. और उसके पास यमोरियों करके एक शहर था, उसके साथ जो इस्राएलियों ने किया उस बात को राजा ने सुना. இந்த ஜனங்கள் செய்த சம்பவங்களையும் ஜனங்கள் ஏராளமாக இருந்ததையும் பார்த்து இந்த மோவாப் ராஜா இப்பொழுது பயந்து போகிறான். और जो इन लोगों ने किया और इनकी घटना, इनकी संख्या को देखकर जो राजा है वो डर गया. அவன் சொல்லுகிறான், மீதியாரின் மூப்பர்களை பார்த்து சொல்லுகிறான், மந்தைகளில் ஆடுகள் மாடுகள் பரவி இருக்கிறதை போல இருக்கிறார்களே இந்த ஜனங்கள். और वो मिद्यानी के हाकिमों को देखकर कहता है, वो भेड़ के लोगों के समान उनकी संख्या है. இவர்களை நான் போரிட்டால் நான் ஜெயிக்க முடியாது. और इनके साथ अगर मैं युद्ध करूंगा तो मैं जीत नहीं पाऊंगा. என்ன செய்யலாம் என்று அவன் யோசிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார்கள். பீலேயாம் என்கிறதான ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் தேவனிடத்திலிருந்து வரத்தை பெற்றவன். அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், யாரை சபிக்கிறானோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள். और जब वो सोच रहा है कि मुझे क्या करना है, तो ये लोग सलाह देते हैं कि बिलाम करके एक व्यक्ति है, वो परमेश्वर से वरदान पाया हुआ व्यक्ति है, और जिसको वो आशीष देता है वो आशीषित हो जाते हैं, और जिसको वो श्राप देता है वो श्रापित हो जाते हैं. சோ நமக்கு இது கிடைச்சனா ரொம்ப நல்லா இருக்கும்ல. अगर हमें ऐसे वरदान मिल जाए तो कितना अच्छा होगा. समझ आ रहा है? हमें हालेलुया. अगर हम किसी को बोले आशीष हो जाओ, हो गया, जो मर्जी हो जाता है. अगर श्राप दे दिया गया. पीलेयाम को परमेश्वर ने ऐसे वरदान दे के रखा था. இவர்கள் பீலேயாமை போய் பார்க்க போகிறார்கள். பெரிய பிரபுக்களை அனுப்பி வைக்கிறான் இந்த ராஜா. अब जो प्रभु लोग हैं वो बिलाम को देखने जाते हैं. பீலேயாம் ஒத்துக்கொள்கிறான். ஓகே, நான் வருகிறேன், வந்து நான் சபிக்க தயார். ஆனால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் என்னிடத்தில் எதை சொல்லுவாரோ அதைத்தான் சொல்வேன் என்று சொன்னான். அது வேறு இருக்கட்டும், ஆனால் அவன் ஒத்துக்கொண்டு வந்து விட்டான். वो बिलाम अब मान जाता है कि मैं इनको आकर शाप दूंगा, लेकिन परमेश्वर जो कहेगा वो मैं करूंगा करके वो बाद में कहता है. அவன் சொல்லுகிறான், ஒரு மேட்டின் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு 7 காளைகளையும் 7 ஆடுகளையும் பலியிடுங்கள், சர்வாங்க 7 பலிபீடங்களை கட்டி
சர்வாங்க தகன பலியிடுங்கள் என்று சொல்லுகிறான். वो एक चट्टान पर बैठ जाता है, वो कहता है कि 7 भेड़ को और 7 बैलों को बलि चढ़ाओ। என்னாகமம் 23வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே இதை நாம் பார்க்க முடியும். गिनती 23 उसका पहला और दूसरे वचन को हम इस बात को देख सकते हैं। பிலேயாம் சொன்னபடியே இந்த பாலாக்கும் செய்கிறான். और जैसे बिलाम कहता है वैसे ही राजा बालक ने किया। தேவன் எப்படினா பலிபீடத்தை கட்டி காளைகளை பலியிட்டு ஆடுகளை பலியிட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவன் என்ன செய்யணும்? கர்ஸ், அதாவது சபிக்கணும். अभी वो वेदी को बनाकर उसमें बलि चढ़ाकर उसे इस्राएल के विरुद्ध श्राप देना है। ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு அவன் உன்னை வந்து கேட்ட பொழுது நீயும் ஒத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறாய். ஆனா நான் உனக்கு சொல்றத மட்டும் தான் நீ செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். पहले परमेश्वर ने कह दिया कि इस्राएल के विरुद्ध श्राप करने उन्होंने बुला लिया, लेकिन परमेश्वर जो कहता है उसी बात को वो करना है। பிலேயாமும் சரின்னுட்டு போயாச்சு. இப்போ बिलाम भी बांधकर चला गया। சோ பலி கொடுத்து முடிஞ்சாது. अब बलि चढ़ा लिया, ஆடையும் பலி கொடுத்தாச்சுது, மாட்டையும் பலி கொடுத்தாச்சுது. भेड़ भी और बैल दोनों को बलि चढ़ा दिया। இப்போ தேவன் அவனுக்கு கொடுத்த வார்த்தையை சொல்ல வேண்டும். अब परमेश्वर ने जो वचन उसको दिया है उसको बोलना है। 9 மற்றும் 10வது வசனங்களில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 9 और 10वें वचन में परमेश्वर क्या कहता है? கண்மலை உச்சியிலிருந்து அவனை கண்டு, चट्टान की चोटी पर से वे मुझे दिखाई पड़ते हैं, குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். पहाड़ियों पर में से मैं उनको देखता हूँ। அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். वह ऐसी जाति है जो अकेली बसी रहेगी। யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और याकूब की धूल की किनके को कौन गिन सकता है करके இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और इस्राएल की चौथाई की गिनती को कौन ला सकता है? நீதிமான் மரிப்பது போல மரிப்பேனாக என்று சொல்லுகிறார். सौभाग्य यदि मेरी मृत्यु धर्मियों की सी और मेरी अंत उन्हीं के समान என் हो, முடிவு அவன் முடிவு போல இருப்பதாக என்று சொல்லுகிறார். और मेरी अंत उन्हीं के समान हो करके कहता है। ஹலோ, சபிக்க வந்தவன், சாபத்தை கொடுக்க வந்தவன் என்ன சொல்கிறான் பாத்தீங்களா? अब जो श्राप देने आया है वो क्या कहता है? என்ன சொல்றான்? ஆசீர்வதிக்கிறான்ல. वो उन्हें आशीष देता है। ஆசீர்வதிக்கிறானா இல்லையா? क्या वो आशीष दे रहा है या नहीं? சொல்லுங்களேன். ஹalleluya. बोलिए। இந்த பாலாக்கு இது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நீ என்ன பண்ற? अब அவங்கள சபிக்க சொல்லி நான் உன்னை கூட்டிட்டு வந்தா நீ அவங்கள ஆசீர்வதிச்சிட்டு இருக்கற. अब बालक वहां चिंतित हो गया। वो कहता है कि मैंने तुम्हें श्राप देने के लिए लाए, तुम आशीष दे रहे हो। சார், நீங்க ராஜா தான் சார், ஆனா என்னால என்னுடைய வாயிலிருந்து எல்லாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் சொல்ல முடியும். वो कहता है मैं मानता हूँ तुम राजा हो, लेकिन परमेश्वर जो मेरे मुंह के द्वारा कहना चाहता है मैं वही कह सकता हूँ। உடனே அந்த பாலாக் ராஜா என்ன பண்ணுகிறான்? तुरंत बालक क्या करता है? இரண்டாவது முறை, दूसरी बार நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட வாரும். वो कहता है कि तुम दूसरी जगह से उनको देखो। அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களை பின்புறமாய் இருந்து பாரும். उन सबको न देखकर तुम पीछे मुड़कर बोलो। அவர்களுடைய கடைசி பாளையத்தை பாரும். उनके आखिरी जो स्थान है वो देखो। உடனே அங்கே இருந்து நீர் அவர்களை சபியும் என்று சொல்லுகிறான். और वहां से श्राप दो करके कहता है। ஏனென்றால் எதிரே இருந்து சபிக்கும் பொழுது அவர்கள் கீழே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள், பள்ளத்தாக்கிலே இருக்கிறார்கள், இவர்கள் மேட்டிலே இருக்கிறார்கள். क्योंकि जो इस्राएलिया है वो सामने है, वो जो नीचे है तो उनको वो देखकर कहता है। இப்பொழுது சொல்லுகிறான், நாம் முன்பாக இருந்து சபிக்க ஆண்டவர் அனுமதிக்கவில்லை, பின்புறமாக போய் சபிக்கலாம் என்று சொல்லுகிறான். इसलिए वो कहता है सामने से श्राप देने के लिए परमेश्वर मना कर रहा है, इसलिए तुम पीछे चले जाओ। சோ பின்புறமாக போய் பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பீமின் வழியிலே அழைத்து கொண்டு போகிறான். इसलिए वो पीछे पिस्का की एक चोटी पर वो लेके जाता है। அங்கேயும் போய் சொல்லுகிறான், 7 பலிபீடங்களை கட்டு என்று சொல்லுகிறான். वहां भी वो कहता है कि 7 वेदी को बनाओ, 7 காளைகளை பலியிட சொல்லுகிறான். 7 बैलों को बलि चढ़ाने के लिए कहता है, 7 ஆடுகளை பலியிட சொல்லுகிறான். 7 भेड़ों को वो बलि चढ़ाने कहता है। பலி முடிந்த உடனே ஆண்டவர் பிலேயாமிடம் பேசுகிறார். बलि देने के बाद परमेश्वर बिलाम से कहता है। 21வது வசனம், 22 23வது வசனத்தை வாசிப்போம். 21, 22 और 23 वचन में हम देख सकते हैं, उसने याकूब में अनर्थ नहीं पाया और ना इस्राएल में अन्याय देखा है। उसका परमेश्वर यहोवा उसके संग है और उनमें राजा की सी ललकार होती है। उनको मिस्र में से ईश्वर ही निकाल ले आ रहा है। 22 23 डिस्प्ले कर दो। वह तो बनेले सांड के समान बल रखता है, निश्चय कोई मंत्र याकूब पर चल नहीं सकता और इस्राएल पर भावी कहना कोई अर्थ नहीं रखता। परंतु याकूब और इस्राएल के विषय में अब यह कहा जाएगा कि ईश्वर ने क्या ही विचित्र काम किया है। கரங்களை தட்டி ஒரு விசை ताली பரமேஸ்வருக்கு बजाकर धन्यवाद परमेश्वर को धन्यवाद करें। ஹalleluya. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. बोले Thank you धन्यवाद Lord. परमेश्वर।
அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, उसने याकूब में कोई अनर्थ काम नहीं देखा, இஸ்ரவேலிலே குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை. इस्राएल में कोई अन्याय नहीं देखा. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். उनका परमेश्वर यहोवा उनके संग है. See, ஒரு பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்தா உங்களுக்கு பெருசா தெரியாது. अब आपके अनुभव में अगर आपके बच्चे गलती करेंगे तो आपको बड़ा नहीं दिखेगा. ஒத்துக்கிறீங்களா? क्या आप मानते हैं? ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? कितने लोग इस बात को मान रहे हैं? आमेन. अपना बच्चा कुछ गलती किया तो ज्यादा बड़ी नहीं होता है यार, लेकिन दूसरा कर दिया बहुत बड़ा देखता है. परमेश्वर भी इधर देखो, वो बोल रहा है याकोबिले अक्रमத்தை காண்கிறதும் இல்லை, याकूब में अनर्थ नहीं देखा, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, और इस्राएल में अन्याय भी नहीं देखा. அவளுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். उनका परमेश्वर यहोवा उनके संग है, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களோடு இருக்கிறது. और राजा का ललकार उनके पास है. அவர்களுடைய தேவன் அவர்களோடு இருக்கிறார். उनका परमेश्वर उनके संग है. ராஜாவுக்கு ஒத்த கலை அவர்களுக்குள்ளே இருக்கிறது. राजा की ललकार होती है. ஆமென். आमेन. ஹalleluya. हालेलुया. அவர் சொல்லுகிறார், எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு என்று சொல்லுகிறார். वो कहता है मिस्र में से ईश्वर ही निकाल लाए और बनेले सांड के समान बल रखता है. 23 वचन कहता है யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, निश्चय याकूब के विरुद्ध कोई मंत्र नहीं चल सकता, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. और इस्राएल पर भावी कहना कोई अर्थ नहीं रखता. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இந்த கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் என்று நீதிமொழிகளிலே வாசிக்க முடியும். नीति वचन में देख सकते हैं जो भावी कहने वाला है वो दोस्तों को भी अलग कर सकता है. இந்த குறி சொல்றவன் இருக்கறல்ல, மனுஷனுக்கு இருக்கக்கூடிய சொந்த புத்தியை சுத்தமா அழிச்சிருவான். जो भावी कहने वाला है वो मनुष्य के बुद्धि को खत्म कर देता है. ஒத்துக்கொள்கிறீங்களா? कितने लोग मानते हैं इस बात को? ஆமென். அதாவது கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். जो भावी कहने वाला है वो करीब मित्रों को भी अलग कर देता है. நீங்க யாராவது அப்படி பண்ணிருக்கீங்களா? क्या आप में से किसी ने किया है? கேக்குறீங்களா? கவனிக்கிறீங்களா நான் சொல்றது? क्या आप सुन रहे हैं मैं जो बोल रहा हूँ? கோல் சொல்லி இருக்கிறீங்களான்னு கேக்குறேன். क्या आपने कभी भावी कहा है? கோல் சொல்றவங்க என்ன பண்றாங்களா அப்படின்னா பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறார்களாம். जो भावी कहने वाले होते हैं, जो जो दोस्त मित्र होते हैं उनको अलग कर देते हैं. அதே போல தான் இந்த குறி சொல்றவன் இருக்கறான்ல, இந்த குறி சொல்றவன்ட்ட போய் கேட்கக்கூடியவன் தன்னுடைய சொந்த புத்தியை முற்றிலுமா இழந்து விடுகிறான். और जो भावी कहने वाले के पास जो जाता है, मंत्र करने वाले के पास, वो अपने बुद्धि को खो देता है. நம்ம யார்கிட்ட போய் குறி கேட்க கூடாது, हमें इसलिए किसी के पास जाके पूछना नहीं है, கை பார்க்க கொடுக்க கூடாது, अपने हाथ नहीं दिखाना है, ஜாதகம் பார்க்க கொடுக்க கூடாது, जादू देखने नहीं देना है, எனக்கு என்ன நாளைக்கு நடக்கும்னு எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுன்னு சொல்ல கூடாது. कल मेरे साथ क्या होने वाला है देखकर बताओ करके पूछना नहीं है. கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் சொல்லுங்க, ஹalleluya. एक बार हाथ उठाकर बोले हालेलुया. हालेलुया. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், वो लोग दुष्ट सिंह के समान खड़े होंगे, பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும், और शेर के समान वो खड़े होंगे. அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும். और वह जब तक अहेर को ना खा ले और मारे हुए को लहू ना पी ले तब तक ना लेटेगा. சபிப்பதற்கு மேட்ல உட்கார்ந்து, நான் கூட இப்ப கொஞ்சம் உங்களோட உயரத்துல தான் நின்றுட்டு இருக்கிறேன். இங்க நின்று உங்களை அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் உங்களெல்லாம் பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? मैं भी यहाँ थोड़ा आपसे तो ऊंचाई पे खड़ा हूँ. जब मैं आपको देखता हूँ परमेश्वर क्या कहता है, இந்த ஜனங்கள் எல்லாம் சிங்கம் போல எழும்பும், जो लोग हैं ये शेर के समान खड़े होंगे, பால சிங்கம் போல எழுந்து நிற்கும். और दल सिंह के ஆமென் समान சொல்லுங்க, उठेगा. கரங்களை बोले உயர்த்தி आमेन, சொல்லுங்க. बोले हाथ उठाकर. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் உங்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிறார், பால சிங்கம் போல எழும்புவீர்கள் என்று சொல்லுகிறார். परमेश्वर आपको देखकर कहता है शेर के समान खड़े होंगे. யாரோ ஒருவர் சொல்லிருப்பாங்க, உன் வீட்டுல நிரந்தர நிம்மதி இருக்காது, किसी ने आपको देखकर कहा होगा कि तुम्हारे घर में शांति नहीं होगा, உன்னுடைய வீட்டுல தொடர்ந்து இப்படி மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கும், तुम्हारे घर में लगातार मृत्यु होती रहेगी, உன் வீட்டுல சமாதானம் என்பது இருக்கவே இருக்காது. तेरे घर में बिल्कुल शांति नहीं होगी. இஸ்ரவேலின் ஜெய கம்பீரமானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், लेकिन इस्राएल का जय देने वाला परमेश्वर कहता है, நீங்கள் அவரை ஆராதிக்கிறபடினாலே, जो आप उसको आराधना करते हैं, நீங்கள் அவரை உயர்த்துகிறபடினாலே, आप उसको ऊंचा उठाते हैं, இயேசுவே என்று கூப்பிடுகிறபடினாலே, यीशु करके बुलाते हैं, தேவன் उங்களை பார்த்து சொல்லுகிறார், इसलिए परमेश्वर आपको देखकर कहता என் है ஜனங்கள் சிங்கம் போல எழும்புவார்கள், मेरे लोग सिंह के समान खड़े होंगे, பால சிங்கம் போல அவர்கள் எழும்புவார்கள், और दल सिंहनी के समान उठेंगे, அது அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை முறித்து और போடுவார்கள், उनके विरोध जो हथियार बने जाते हैं वो नष्ट हो அதை जाएंगे. செய்து முடிக்கும் மட்டும் அவர்கள் படுத்துக் கொள்வதே இல்லை. जब तक वो पूरा கரங்களை नहीं होगा தட்டி वो नहीं लेटेगा. அவருடைய ताली பரிசுத்த बजाकर நாமத்திற்கு மகிமை उसके नाम को செலுத்துவோம். महिमा देंगे. மூன்றாவது முறையாக பாலாக் ராஜா பிலேயாமை பார்த்து சொல்லுகிறான், और
तीसरी बात, राजा बालक जो है वो बिलाम को देखकर कहता நான் है, சொல்லுவது போல நான் நினைப்பதை நீர் பேச மாட்டேன் என்கிறீர். मैं जो सोचता हूँ तुम उसको बोल नहीं रहे, இவர்களை நீ சபியும். तुम इसे शाप दो. அவன் அவர்களுக்கு பெரிய விருந்து கொடுக்கிறான். तो वो उनको बड़ा दावत देता है. நிறைய தங்கத்தை தருகிறேன் என்கிறான், வெள்ளியை தருகிறேன் वो என்கிறான். कहता है मैं तुम्हें सोना और चांदी दूंगा. சோ மூன்றாவது முறையாக சொல்லுகிறான், பலிபீடங்களை கட்டும், वो तीसरी बार इसलिए फिर कहता है कि तुम वेदी बनाओ, காளைகளை பலியிடும், बैलों को चढ़ाओ, ஆட்டுக்கடாக்களை பலியிடும். भेड़ों को चढ़ाओ. இப்பொழுது நான் முன்பாகவும் பார்க்க மாட்டேன், பின்பாகவும் பார்க்க மாட்டேன். अब मैं आगे से भी नहीं देखूंगा और पीछे से भी नहीं देखूंगा. அதாவது அவன் என்ன சொல்றான், நான் இப்ப உங்களை பார்த்து முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறேன். अब वो कहता है जैसे मैं आपको आगे से देख रहा हूँ. ரெண்டாவது முறை என்ன பண்ணா, பின்பக்கமாக வந்து அங்கிருந்து பார்த்தான். दूसरा वो क्या, दूसरी बार क्या करता है, वो पीछे से जाकर वहां से देख रहा இப்ப था. என்ன பண்றான், நான் முன்னாகவும் பார்க்கல பின்னாகவும் பார்க்கல, நான் என்ன திருப்பி கொண்டு இப்படி வேற எங்கேயோ வனாந்தரத்தை பார்க்கறேன் அப்படிங்கிறான். अब वो कहता है कि मैं आगे से भी नहीं देखूंगा, पीछे से भी नहीं देखूंगा, मैं मुड़ जाऊंगा पीछे. சோ பலி கொடுத்து முடிஞ்சாச்சுது. अब बलि चढ़ा दिया. 24வது அதிகாரம் என்னாகமம் சாப்டர் 24 verse 1 and 2 says, और गिनती 24 उसका पहला और दूसरा वचन में लिखा हुआ है. ஆமென், ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. அவன் இந்த காரியத்தை செய்து முடித்தான். अब उसने इस कार्य को कर दिया. 5वें वचन में परमेश्वर उनको क्या वचन दे रहा, देखो क्या ब्लेसिंग दे रहा है. 5 6 7 8 9. 5 से 9 वचन. हे याकूब तेरे डेरे, हे इस्राएल तेरे निवास स्थान क्या ही मनभावने हैं. वे तो घाटियों के समान और नदी के तट की वाटिकाओं के समान ऐसे फैले हुए हैं जैसे कि यहोवा के लगाए हुए अगर के वृक्ष और जल के निकट के देवदारू. और उसके घड़ों से जल अमंडा जाए करेगा और उसका बीज बहुत से जल भरे खेतों में पड़ेगा. और उसका राजा अगाग से भी महान होगा और उसका राज्य बढ़ता ही जाएगा. उसको मिस्र में से परमेश्वर ही निकाल लिए आ रहा है. वह तो बनेले सांड के समान बल रखता है. जाति जाति के लोग जो उसको द्रोही हैं, उसके द्रोही हैं, और उनको वे खा जाएगा. उनकी हड्डियों को टुकड़े टुकड़े करेगा और अपने तीरों में उनको बेधेगा. हमें हालेलुया. हालेलुया. ये आशीष आप लोग चाहते हैं नहीं चाहते? ताली बजा के क्यों एक बार महिमा नहीं दे सकते? हालेलुया. याकूब का परमेश्वर को हम आराधना करते हैं, इज़राइल का परमेश्वर को हम आराधना करते हैं. वो जो बोल रहा है वो आपको जरूर देगा. हालेलुया, हालेलुया. 5वां वचन में बोल रहा, देखो யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். हे याकूब तेरे डेरे और हे इस्राएल तेरे निवास स्थान क्या ही मनभावने हैं. ஹிந்தி சர்ச்சில் இப்போதான் நான் விசிட்டிங்லாம் யார் வீட்டுக்கும் வர்றதில்லை. ஸ்டார்டிங்கில் 2004-5 எல்லாம் நிறைய வீடுகளுக்கு நான் விசிட்டிங் எல்லாம் போயிருக்கிறேன். और आजकल हिंदी चर्च के घरों में मैं विजिटिंग नहीं जाता, लेकिन शुरुआत में मैं बहुत जाता था. சிறிய வீடாக தான் இருக்கும், छोटे ही घर होंगे. ஆனால் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அது கிச்சனில் அந்த கிளாஸ் எல்லாம் அழகாக கழுகி ஒன்றுக்கு மேலே ஒன்றா அப்படி அடுக்கி வச்சிருப்பாங்க. लेकिन उनके अगर किचन में जाओगे तो जो कांच के ग्लास होते हैं उसको अच्छे से सजा के रखते हैं. துணி எல்லாம் அப்படி ஃபோல்ட் பண்ணி அழகாக வச்சிருப்பாங்க. कपड़े अच्छे से समेट के रखते हैं. நான் இதை வந்து ஹிமாச்சலில் ஒர்க் பண்ணும்போதும் அங்கேயே நான் பார்த்துருக்கிறேன். வீடுகள்லாம் அங்கே வந்து மலையில் இருக்கிறதுனால பெரிய பங்களாலாம் கட்ட முடியாது. और मैंने जब हिमाचल में रहता था मैंने वहाँ भी देखा है, वहाँ घर जो है वो पहाड़ होने की वजह से बड़े बड़े बंगले नहीं होते. छोटा छोटा मकान होगा, लेकिन उनके घर के अंदर जो भी सामान होता है ना, நல்ல அழகா பூசி அழகா க்ளீனா வச்சிருப்பாங்க. और उनका घर छोटा होगा लेकिन वो घर को अच्छे से सजा के रखते हैं. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். और देखने के लिए बहुत सुंदर होता है. ஆனா வெளியே இருந்து பாத்தீங்க அப்படினா அது ஒரு ஷோகேஸ் பண்ண முடியாது. लेकिन बाहर से वो देखेंगे तो इतना अच्छा नहीं दिखेगा. மேல வந்து அவர்கள் புல்ல போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. ऊपर वो घास डाल के वो ढक के रखते हैं. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிலச்சரிவுகள் வரும், நிறைய காரியங்கள் இருக்கும். மேல எல்லாம் சிமெண்ட் எல்லாம் கொண்டு போய் கான்கிரீட் எல்லாம் போட முடியாது. क्योंकि बार-बार बारिश की वजह से वो पहाड़ जो वो टूट जाता है और भी कार्य होते हैं. இதனால அவங்க வந்து लकड़ से मकान बनाकर उसके ऊपर जो घास वगैरह डाल के बाहर से देखे होते मकान इतना सुंदर नहीं दिखता, लेकिन अंदर जाके देखने के समय ना बहुत अच्छी तरह सेटिंग करके रखते हैं. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது கூடாரவாசிகளாக இருக்கிறார்கள், கூடாரத்தை சுமந்து கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள். और इस्राएल लोग जब मिस्र से बाहर आए, जब यात्रा कर रहे थे, वो तंबू में रहने वाले लोग. பகலில் மேக ஸ்தம்பமாகவும் और दिन में बादल की खंबा होकर, இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களை தேவன் வழி நடத்துகிறார். और रात में अग्नि का खंबा होकर परमेश्वर ने संभाल रहा है. மேலே வந்து மேகம் போய் கொண்டே இருக்கும் பொழுது ஜனங்கள் போய் கொண்டே இருப்பாங்க. और जब ऊपर बादल चल रहा था तो लोग भी चलते थे. மேகம் எப்பொழுது நின்று விடுகிறதோ அந்த இடத்துல அவர்களும் நின்று விடுவார்கள். और जब बादल ठहर जाता था तो लोग भी वहां ठहर जाते थे.
நல்ல அனுபவம் இல்ல? कितना अच्छा अनुभव है। அதாவது இப்படி இப்படி நம்ம கண்கள் வந்து இப்படி இல்லாம கண்கள் எப்பொழுதும் இப்படியே தான் இருக்கும். और हमारी आंखें ऐसे ऐसे नहीं होते, लेकिन हमेशा ऊपर की ओर होता है। மேகம் சென்று கொண்டே இருந்தால் இவர்களும் போவார்கள். अगर बादल चल रहा होता तो ये लोग भी जाते थे, மேகம் நின்று விட்டால் அவர்களும் நின்று और விடுவார்கள். जैसे ही बादल रुक जाता था वो भी वहां ठहर जाते थे। தொடர்ந்து நின்று கொண்டே இருக்குமே ஆனால் உடனே கூடாரத்தை அந்த இடத்துல தங்க ஆரம்பிச்சிருவாங்க. और अगर लंबे समय के लिए बादल रुक जाता था तो वहां तंबू बनाकर रहने लगते थे। எப்படி? தன்னுடைய கோத்திரங்களின்படி ஒரு கோத்திரம் 12 கோத்திரமும் ஒவ்வொரு இடத்துல அப்படி அழகாக அவர்கள் கூடாரத்தை போடுவார்கள். और वो कैसे रहते थे? वो गोत्र के रूप में वो अलग अलग गोत्र बनकर वो तंबू बनाकर रहते थे। அந்த துணி வந்து ரொம்ப நீட்டா கிளீனாலாம் இருந்திருக்காது. और जिस कपड़े से वो तंबू बनाते हैं वो इतना साफ नहीं होता था, ஏன்னா பாலைவனத்தில் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். क्योंकि वो मरुभूमि में वो चलते हुए आ रहे हैं। ஆனால் உள்ளே போய் பார்த்தா வீடு அழகாக இருக்கும். लेकिन अंदर जाके देखेंगे तो घर सुंदर होगा। மேலே இருந்து பிலேயாம் சபிப்பதற்காக பார்க்கிறான். अब ऊपर से बिलाम श्राप देने के लिए उन्हें देख रहा है। பாலாக்கு பணத்தை கொட்டி கொடுக்கிறான். இந்த 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 நபரை அட்ரஸ் இல்லாம ஆக்கிறணும். और बालाक उसे बहुत पैसे देता है कि इनको बिल्कुल लापता कर दो। நம்ம கூட சில நேரங்களில் அனுபவிச்சிருப்போம். நமக்கு எதிராக பணம் படைத்தவர்கள் கவர்மெண்ட் ஆபீசர்ஸை பிடிச்சி நமக்கு எதிரான வழக்குகளை நடத்தி நம்மை சித்திரவதை செய்திருப்பார்கள். और हमने भी कई बार अनुभव किया होगा, जिनके पास बहुत पैसे हैं वो सरकार के पास जाकर हमारे खिलाफ लड़ते हैं। நீங்க என்னைக்காவது அப்படி யோசிச்சிருக்கீங்களா? क्या आपने कभी ऐसे सोचा है? मेरे पास पैसा नहीं है, उनके पास बहुत पैसा है, मेरे को बहुत परेशान कर रहा है, आगे बढ़ना नहीं दे रहा है। हालेलुया। हालेलुया। ऐसा कोई सोचा कभी जिंदगी में फेस किया? हम पे फेस किया है। यहां पर भी वही हो रहा है। पालाक राजा ने बिलेआम को बोल रहा है बहुत ज्यादा सोना दूंगा, बहुत ज्यादा चांदी दूंगा, तो जो भी मांग ले वो सारे दूंगा, इस लोगों को सिर्फ तुम श्राप दे दो और कुछ मत करना है. இவர்களை நீ சபித்தால் மட்டும் போதும். इनको तुम केवल श्राप दो। மேலிருந்து ஆண்டவர் பார்க்கிறார். अब ऊपर से परमेश्वर देख रहा है। உங்களுடைய வீடு உங்களுடைய சம்பத்து பெரிதா இல்லாமல் இருக்கலாம். आपका जायदाद शायद बड़ा नहीं होगा, ஆனால் தேவன் வானத்திலிருந்து பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறார்? लेकिन परमेश्वर आकाश से वो देखता है और कहता है, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். वो कहता है, हे याकूब तेरे डेरे और हे इस्राएल तेरे निवास स्थान क्या ही मन भावने हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போல இருக்கிறது. वो तो ऐसे घाटियों के समान है तो जो फैले हुए हैं, நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போல இருக்கிறது. और नदी के तट के वाटिकाओं के समान है, சந்தன மரங்களைப் போல இருக்கிறது. और वो अगर के वृक्ष के समान है, கேதுரு மரங்களைப் போல இருக்கிறது. देवदारू जो जल के निकट है उसके समान है। அவர்களுக்குள்ளிருந்து தண்ணீர் பாயும். उनके अंदर से जल उमड़ा करेगा, அவர்களுடைய வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். और उनका बीज बहुत से जल भरे खेतों में पड़ेगा। அவர்களுடைய ராஜா ஆகாப் से भी ऊंचा होगा, ஆகாபை விடவும் உயர்வான். जो अगाग राजा है उससे भी महान होगा। தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். परमेश्वर उन्हें मिस्र से निकाल लाया है। காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. उनके अंदर बनेले सांड के समान बल होगा। திரும்பவும் சொல்லுகிறார், சிங்கம் போலவும், वो फिर से कहता है शेर के समान, துஷ்ட சிங்கம் போலவும் बनेले शेर के समान மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். वो लेटे हुए हैं। நீ அவங்களை எழுப்பாதடா, நீ செத்த அப்படிங்கிறார். वो कहता है कि तुम उन्हें उठाओ मत, तुम नष्ट हो जाओगे। சிங்கத்தை தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை போய் எழும்புனா என்ன பண்ணும்? जो शेर जो सो रहा है उसको उठाओगे तो वो क्या करेगा? क्या करेगा? कोई बताओ ना, छोड़ेगा क्या? वो बोल रहा है वो सो रहा है, तू चले जाओ, तेरा जान जाना है, वो कोई कुछ नहीं कर सकता. परमेश्वर बोल रहा है तू लड़ो मत, वो अभी सो रहा है, कुछ दिन के लिए तू जिंदा रहो. हालेलुया. हालेलुया. हालेलुया। உங்களை சபிப்பவர்களை நான் சபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और जो कोई तुझे श्राप दे वह श्रापित होगा करके உங்களை कहता है, ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். और जो कोई तुझे आशीर्वाद दे वह आशीष கரங்களை पाए। தட்டி அவருக்கு ஒரு ताली விசை மகிமை बजाकर செலுத்துவோம். परमेश्वर के नाम को महिमा ஹalleluya. करेंगे। ஹalleluya. हालेलुया। பிரியமானவர்களே, प्रिय लोग, இந்த பிலேயாம் இந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், इस बात से हम जो सीखते हैं, உங்களை
உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. आपके विरोध कोई मंत्र कहने वाला नहीं है। உங்களுக்கு விரோதமான வாய்க்கப்படும் எந்த வழக்குகளும் வாய்க்காதே போகும். आपके विरोध कोई भी बात सफल नहीं होगा। பணம் படைத்து என்னிடத்துல பணம் இருக்கிறது என்று ஒருவர் உங்களை துன்பப்படுத்த வந்தால் நீங்கள் பீலேயாமை நினைத்துக் கொள்ளுங்கள். अगर कोई पैसा है करके वो आपको तकलीफ देने आता है तो आप बिलाम को याद करें। ஹல்லேலூயா. हालेलुया। பீலேயாமுக்கு துணை ஆகாபுக்கு துணை நிற்கிற பீலேயாமை காட்டிலும் பீலேயாமுக்கு வார்த்தை கொடுக்கிறதான என் தேவன் பெரியவர். जो अहाब को साथ देने वाला बिलाम से बढ़कर जो परमेश्वर हमारा साथ देता है वो महान है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக दूसरी बात, அளவற்ற அன்பு மற்றும் கிருபையுடையவராக இருக்கிறார். असीमित प्रेम और दया के साथ है। முதலாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன், जो पहली बात मैंने कहा, நித்தியமான பாதுகாப்பு அவர் நமக்கு கொடுக்கிறார். अनंत काल का सुरक्षा देता है। நித்தியமான பாதுகாப்பு எப்படி என்றால், இந்த பீலேயாம் இப்படி அநேக ஜனங்கள் நமக்கு விரோதமாக மந்திரங்களையும் தந்திரங்களையும் என்னெல்லாம் செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. और अनंत काल का सुरक्षा मतलब यहाँ पर जो लोग हमारे विरुद्ध क्या क्या करते हैं उन बातों को हम नहीं जानते, ஆனால் தேவன் நமக்காக யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். लेकिन परमेश्वर हमारी तरफ से युद्ध करता जा रहा है। ஆகவே தான் நித்தியமான பாதுகாப்பு என்று சொன்னேன். और इसीलिए अनंत काल का सुरक्षा होगा। இரண்டாவதாக ஆண்டவர் அளவற்ற அன்பு மற்றும் கிருபையுடையவராக இருக்கிறார். और दूसरी बात, परमेश्वर असीमित प्रेम और दया भरा हुआ परमेश्वर है। ஐசாயா chapter 43 நாம் திருப்பிக் கொள்ளுவோம். यशाया 44 अध्याय को हम देखेंगे। 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். पहला और दूसरा वचन को हम पढ़ेंगे। परंतु अब हे मेरे दास याकूब, हे मेरे चुने हुए इस्राएल, सुन ले, तेरा कर्ता यहोवा जो तुझे गर्भ ही से बनाता आया और तेरी सहायता करेगा, यूं कहता है, हे मेरे दास याकूब, हे मेरे चुने हुए यशरून, मत डर। 21 वचन ऐसा कहता है, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், ये लोगों को मैं अपने लिए बनाया है, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ये मेरी स्तुति करेंगे। 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், पहले वचन में परमेश्वर कहता है, இப்பொழுதும் யாக்கோபே, अब हे याकूब உன்னை சிருஷ்டித்தவரும் जो तुझे रचा है, இஸ்ரவேலே, और हे इस्राएल உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, जो तेरा कर्ता यहोवा वो कहता है, பயப்படாதே, डरो मत, உன்னை மீட்டுக் கொண்டேன், तुझे छुड़ाया है, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், तुझे नाम लेकर बुलाया நீ है, என்னுடையவன். तुम मेरे हो। ஹல்லேலூயா. हालेलुया। பீலேயா வந்து சபிக்க முற்பட்ட பொழுது சபிக்க முடியவில்லை. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். जब बिलाम श्राप देने आता है वो श्राप नहीं दे पा रहा है क्योंकि हम परमेश्वर के लोग हैं। தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். परमेश्वर ने आपको नाम लेकर बुलाया है। நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். वो कहता है कि तुम मेरे हो। तू मेरा है. ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். जब समुद्र को पार करोगे मैं तुम्हारे साथ रहूंगा करके वो कहता நீ है। ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை என்று और சொல்லுகிறார். जब तुम नदी पार करोगे तो वो तुम्हारे ऊपर नहीं आएगा। நீ அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய் என்று சொல்லுகிறார். जब तुम आग में होकर चलोगे तुम बसोगे नहीं वो कहता है। அக்னி ஜுவாலை உன்னை பற்றாது. जो अग्नि का जो लहर वो भस्म नहीं करेगा। என்ன சொல்லுகிறார் அடுத்தது? अब उसके बाद वो क्या कहता है, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். इन लोगों को मैंने अपने लिए बनाया है। இந்த பட்டணத்துல நம்ம எல்லாம் கூடி இருக்கிறோம் பாருங்க. हम सब इस शहर में रहते हैं, அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. यहाँ कई लोग रहते हैं, எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. और सबको ये सौभाग्य नहीं ஆனா मिला, தேவன் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने ये सौभाग्य हमें दिया है। கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் அவருக்கு நன்றி हाथ சொல்லுவோம். उठाकर उसको एक बार धन्यवाद देंगे। அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், वो आपको देखकर कहता है, எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், मैंने अपने लिए एक लोगों को बनाया है, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ये என்று मेरी சொல்லுகிறார். स्तुति करेंगे करके वो कहता है। ஆனால் அதே தேவன் கடைசியாக என்ன சொல்லுகிறார் தெரியுமா? लेकिन वही परमेश्वर अंत में कहता है, ஆனாலும் யாக்கோபே, लेकिन ये याकूब, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. तुमने मुझे पुकारा नहीं। இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சஞ்சலித்து போனாய் என்று சொல்லுகிறார். और कहता है, हे इस्राएल, तुम मेरे प्रति मन तुम्हारा व्याकुल हो गया। ஆரம்பத்துல ஆண்டவரை நல்லா துதிச்சோம். हम शुरुआत में हमने परमेश्वर को अच्छा आराधना किया, எல்லா மீட்டிங்கும் ஓடி ஓடி வருவோம். हर एक मीट सभाओं में हम भाग कर आते ஆனா थे, அதுக்கப்புறம் வர வர அது குறைஞ்சு போய்விட்டது. लेकिन देर होते होते हम वो कम हो गया, ஏன்னா ஜெபத்துல அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. क्योंकि अब प्रार्थना में मन नहीं लगता, ஆராதனையில ஒரு பெரிய சந்தோஷம் இல்ல. आराधना में आनंद नहीं आता। ஈஸியா சொல்லிடுவோம், இன்னைக்கு ஆராதனை அந்த அளவுக்கு நல்லா இல்ல. आसानी से हम कह देते हैं आज का आराधना इतना खास नहीं था, இன்னைக்கு वचन भी इतना मजा नहीं आया था, पास्टर नहीं है ना, ऐसे बोल देते हैं. हालेलुया. हालेलुया. हालेलुया। பிரியமானவர்களே, ஏசாயா 43வது அதிகாரத்தில் மீண்டும் சொல்லுகிறார். यशाया 43 अध्याय में वो फिर से कहता है, 21-22 वचन में,
யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை நீ. और वो कहता है 22-23 वचन में कि हे याकूब तुम इसको याद करो, நீ என் தாசன், तुम मेरे दास हो, நான் உன்னை உருவாக்கினேன். मैंने तुम्हें रचा है, நீ என் தாசன், तुम मेरे दास हो। இஸ்ரவேலே, हे इस्राएल, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. तुम मेरे द्वारा भूले नहीं அவர் जाओगे। சொல்லுகிறார், உன்னுடைய மீறுதல்களை நான் மேகத்தை போலவும், वो कहता है कि तुम्हारे पापों को बादल के समान, உன்னுடைய பாவங்களை நான் கார்மேகத்தை போலவும் वो कहता है तुम्हारे पापों को बादल के समान, என்னிடத்தில் திரும்பு, तुम मेरे तरफ हो जाओ, என்னிடத்தில் திரும்பு, मेरे प्रति मेरे पास நான் आओ, உன்னை மீட்டுக் கொண்டேன். मैं तुम्हें छुड़ा लिया है। நம்முடைய பாவங்களை மேகம் தாண்டி செல்வது போல அவர் தாண்டி செல்ல வைத்து விட்டார். हमारे पापों को जैसे बादल चलाता जाता है वैसे ही कर दिया। நம்முடைய மீறுதல்களை அவர் மன்னித்து விட்டார். हमारे पापों को, गुनाहों को उसने माफ कर दिया। ஆண்டவர் என்ன சொல்றாரு? और जैसे वो कहता है மகனே, कि मेरे बेटा நீ என் தாசன், तुम मेरे दास हो, நீ என்னுடையவன், तुम मेरे हो, நீ என்னை சார்ந்திரு, तुम मेरे निर्भर रहो, நீ உன்னுடைய சுயபலத்தில் நிற்காதே, अपने खुद के बल पर मत खड़े हो, நீ வட்டிக்காரனை சார்ந்து இருக்காதே, अपने जो ईएमआई देता है उसके भरोसे நீ मत என்னை रहो, நோக்கி கூப்பிட்டு கொண்டே இரு. तुम मुझे ही पुकारते रहो, அப்பொழுதுதான் உன்னுடைய கூடாரங்கள் அழகாக இருக்கும். और तभी तेरे तंबू सुंदर होंगे, அப்பொழுதுதான் பீலேயாம் வந்து சபிச்சாலும் அந்த சாபம் உன்னிடத்தில் வராது. और तभी तुम, अगर बिलाम श्राप भी देता है वो श्राप तुम पर नहीं लगेगा। பாலாக் ராஜா கூலியை பொருத்தி கொண்டு ஒரு சேனையை கூட்டிக் கொண்டு வந்தாலும் அவர்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. अगर बालाक राजा एक सेना को भी लेकर आएगा वो तुम्हें कुछ नहीं कर पाएगा, நீ என்னுடையவன், क्योंकि तुम मेरे हो, நீ என் தாசன், तुम मेरे दास हो, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். मैंने तुम्हें चुन लिया है, ஆனாலும் நீ என்னை விட்டு போய்விட்டாய். लेकिन फिर भी तुम मुझे छोड़ कर நீ गए, என்னை மறுதலிக்கிறாய், तुमने मुझे निकार दिया, நீ என்னை தேட மாட்டேன் என்கிறாய், तुम मुझे ढूंढ नहीं रहे, அதிகாலை ஜெபத்திலே நீ எழும்ப மாட்டேன் என்கிறாய், भोर की प्रार्थना के लिए तुम नहीं उठते, ஒவ்வொரு ஜெபத்திலும் நீ வரமாட்டேன் என்கிறாய், हर एक प्रार्थना में तुम नहीं आओगे करके இரவும் कहते பகலும் हो, என்னை நோக்கி நீ கூப்பிடுவதில்லை. दिन रात तुम मुझे नहीं ஓ என் पुकारते। தாசனே, ओ मेरे दास, என் இஸ்ரவேலே, मेरे इस्राएल, என் தெரிந்து கொண்ட சேஷ்ட புத்திரனே, मैंने जो चुन लिया मेरा श्रेष्ठ पुत्र, கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் சொல்லும். हाथ ஆண்டவரே, उठाकर एक बार बोले, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு பதில் தாரும் जो ஆண்டவரே, आपको प्रीति देता है उन बातों को करने के लिए मुझे मदद உமக்கு कर, பிரியமானதை செய்ய எனக்கு கிருபை தாரும் आपकी ஆண்டவரே. प्रिय बातों को करने के लिए मुझे सहायता कर। இந்த ஏசாயா 44வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். यशाया 44 अध्याय से मैं कुछ बातों को आपको दिखाना चाहता हूँ। இப்படி அருமையாக நடந்து வந்து கொண்டிருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். अब जो इस्राएल लोग जो चलकर आ रहे थे अब वो मूर्ति पूजा की ओर चले गए। வழிநடகே வரும்பொழுது இவர்களுக்கு ஒவ்வொரு ராஜாக்களையும் தேவன் வீழ்த்தி இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். जब वो सफर कर रहे, यात्रा कर रहे थे, हर एक राजा को हरा कर परमेश्वर ने उन्हें जय दिया। விதவிதமான சொரூபங்களையும் விதவிதமான மூர்த்திகளையும் வைத்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறதான ராஜாக்களை இவர்கள் பார்க்கிறார்கள். वो अन्य अन्य मूर्ति को पूजा करते हुए अलग अलग राजाओं को वो देख रहे हैं, இவர்கள் எல்லாவரையும் அழிப்பதற்கு தேவன் இவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். और उन सबको नाश करने के लिए परमेश्वर उन्हें बल देता है। ஆனாலும் இவர்கள் அவர்கள் வணங்குகிறதான அதே விக்கிரகத்தை வழிபற்றி போகிறவர்களாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாறி போய் விடுகிறார்கள். लेकिन ये इस्राएल लोग जो उन राजाओं ने मूर्तियों का पूजा किया उनके तरफ हो जाते हैं। 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், 12 वचन में हम देख सकते हैं, கொல்லன் இருப்பை இருட்டால் இடுக்கி लोहार एक बसूला अंगूरों में बनाता உலையை காய வைத்து और हथौड़ों से गढ़कर तैयार, சுத்திகளால் அதை உருவாக்கி हथौड़े से गढ़कर तैयार करता தன் है, புயபலத்தினால் அதை பண்படுத்துகிறான். अपने भुजबल से वह उनको बनाता है। ஒருவன் கொல்லன் என்ன பண்ணுகிறான்? जो लोहार होता है वो क्या करता है, தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி अपने शरीर को ஒரு दबाकर இரும்பை எடுத்து वो लोहे को उठाकर அதை ஒரு சிலையாக உருவாக்கி उसको एक मूर्ति की तरह बनाकर, ஆனாலும் அவன் பட்டினியாய் போகிறான் என்று பார்க்கிறோம். लेकिन वो फिर भी भूखा रहता है करके हम देखते हैं। தண்ணீர் கிடைக்காமல் அவன் அவர் களைத்து போகிறான் என்று பார்க்கிறோம். बिना पानी के वो तड़प जाता है। இன்னொருவன் என்ன பண்ணுகிறான்? ஒரு தச்சன் நூல் பிடித்து ஒரு மரத்தை எடுக்கிறான். और दूसरा क्या करता है, वो एक पेड़ को उठा लेता है, மரத்தை போட்டுவிட்டு அதுக்கு குறி போட்டு அளவு எடுத்து அதை ஒரு ஒரு பொருளாக செதுக்குகிறான். वो पेड़ को उठाकर उसको नाप कर कुछ बनाता है। காட்டுக்குள்ளே போய் ஒரு பெரிய மரத்தை எடுக்கிறான். जंगल में जाकर एक बहुत बड़ा पेड़ को उठा लेता அது है, தனக்காக இப்படி நான் இதை செய்வேன் என்று அதை வளர்க்கிறான். और वो अपने लिए मैं ऐसे बना लूंगा करके उसको बढ़ाता है। ஏதோ ஒரு மரத்தை கையில எடுத்து அதுல ஒரு பகுதி எடுத்து அவன் என்ன பண்றான்? விறகு வீட்டுல எரிக்கிறதுக்கு பயன்படுத்துறான். और उस पेड़ के एक भाग को उठाकर उसमें लकड़ी बनाकर अपने घर में जलाने के लिए उसको इस्तेमाल करता ஒரு है, பகுதி எடுத்து வீட்டுல ஒரு சேர் பண்ணிக்கிறான். और दूसरे भाग को उठाकर वो कुर्सी बना लेता है, ஒரு பகுதி எடுத்து ஒரு பெஞ்ச் பண்ணிக்கிறான். दूसरे भाग को उठाकर वो मेज बना लेता है। கார்பெண்டர் வேலை செய்துட்டு இருந்தா சில லேடிஸ் கேட்பாங்க, எனக்கு ஒரு சின்ன ஸ்டூல் செய்து தர சொல்லுவீங்களா அப்படின்னு.
जो कारपेंटर होते हैं जो लकड़ी से बनाते हैं उनसे जो औरतें होती हैं वो पूछती हैं मुझे एक स्टूल बना के नहीं दो। नहीं नहीं, घर पे कारपेंटर काम करता है ना, कभी कभी लेडीज को ना उन लोग काम करते देखते देखते ये आशा आ जाता है, मेरे को एक छोटी सी वो वाला स्टूल बना के दे दे भाई, मेरे लिए ना वो कपड़े धोने के लिए बहुत आसान होता है। कितने लोगों को एक्सपीरियंस है ये? இதே போல தான் ஒரு மரத்தை எடுத்து ஒரு ஸ்டூல் பண்றாங்க, ஒரு பெஞ்சி பண்றாங்க, ஒரு சேர் பண்றாங்க. और उसी समान वो पेड़ के अलग अलग भागों से मेज को, बेंच को, स्टूल को बनाता है। அதுல கொஞ்சம் கட் பீஸ் எடுத்து குளிர்ல நல்லா போட்டு ஓ நல்ல குளிருக்கு இதமா இருந்தது, நல்ல தீயா இருந்தது, நல்ல தீ கிடைச்சது அப்படிங்கறாங்க। और उसमें से अलग भाग को उठाकर वो ठंड के लिए वो जलाकर बोलता है अच्छा गर्म हवा दे रहा है। அதுல ஒரு பீஸை எடுத்து ஒரு மூர்த்தியை உருவாக்கி அதை வச்சுட்டு நீ என் கடவுள், நீ என்ன ரெச்சி என்று அதற்கு முன்பாக குனிஞ்சி விழுந்து துதிக்கிறாங்க। और फिर एक भाग को लेकर उसकी मूर्ति बनाकर उसके सामने दंडवत करके कहते हैं तुम मुझे बचाओ। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா। हालेलुया। இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி போய்விட்டார்கள் பாருங்கள்। इस्राएल लोगों को परमेश्वर ने किस तरह संभाला, लेकिन इस्राएल लोग कैसे चले गए। தேவாதி தேவன் பூவுலகத்து மனிதர்களுக்கு கொடுத்ததான முதலாவது கட்டளை இதுதான்। जो हमारा परमेश्वर सर्वशक्तिमान उसने जो सबसे पहला आज्ञा दिया वो यही है, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்। मेरे अलावा कोई ईश्वर ना हो। ஹல்லேலூயா। हालेलुया। வானத்திலும் பூமியிலும் என்னை அல்லாமல் வேறு யாருமே இல்லை, आकाश और पृथ्वी में मेरे अलावा और कोई नहीं है, என்னுடையவைகள்। सब कुछ मेरे हैं। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா। हालेलुया। இப்படி வழி தப்பி போய்விட்டதான ஒரு பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்। और जो राह भटके हुए ऐसे बच्चों को देखकर परमेश्वर कहता है, ஹல்லேலூயா। யாக்கோபே 21 वचन, இஸ்ரவேலே இவைகளை நினை। वो कहता है 21 वचन में, हे याकूब, हे इस्राएल, इन बातों का स्मरण कर। நீ என் தாசன், तू मेरा दास है, நான் உன்னை உருவாக்கினேன்। मैंने तुझे रचा है। நீ என் தாசன், तू मेरा दास है। இஸ்ரவேலே हे इस्राएल, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை। मैं तुझको ना भूलूंगा। ஹல்லேலூயா। हालेलुया। அவருடைய அநாதி சிநேகம் மிகவும் பெரியது பிரியமானவர்களே। उसका अनंत प्रेम बहुत महान है। நாம் மறந்து போய் விடுகிறோம் சில நேரங்களிலே। हम कई बार इस बात को भूल जाते हैं। காலையில எழும்பின உடனே நான் செய்கிறதான வேலை இது। हम भोर को उठते ही हम सबसे पहले यही करते हैं। बेड से पैर नीचे रखने से पहले सुबह हम लोग 4:30 बजे हम पर प्रार्थना के लिए आते हैं, हर रोज आते हैं। नीचे पैर रखने से पहले प्रभु मेरे को कृपा दे दो, आपने एक दिन दिया, आपको धन्यवाद। इस दिन आपके नाम महिमा होने के लिए मैं हर एक कार्य करना है, इसके लिए मेरे को मदद करना है। पवित्र आत्मा मुझे पवित्र कर, मेरे हर एक बातों में करने के विषयों में आपका इंटरवेंस मुझे जरूरत है। आप मेरे को रूल करना है, आपके बिना मेरे से कुछ नहीं कर सकता। उसके बाद एक बाइबल से एक वचन இப்படி இருக்க சகோதரரே, உங்களுடைய சரீரங்களின் ஒவ்வொரு அவயவங்களையும் பரிசுத்தமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்கிற வசனம்। और आपके शरीर के हर एक अंगों को पवित्र रखना करके कहने वाला एक वचन है। चलो ये कर दिया, उसके बाद सुबह प्रार्थना हो गया, उसके बाद अपना अपना काम पे चला गया। अचानक से अगर एक 3 बजे, अगर 2 बजे और 4 बजे एक बार याद आता है, ओ सुबह हमने 5:30 बजे प्रार्थना में आए थे, उसके बाद अभी 4 बज गया, बाप रे इतना देर मैंने प्रभु आपको याद नहीं करा, ओ रियली सॉरी। नेक्स्ट डे नहीं, मेरे को हर एक मिनटों में आपकी याद आना चाहता हूं। मैं बार बार आपके याद आना चाहते हैं, मैं काम करने के समय में भी प्रभु धन्यवाद धन्यवाद, आपने ये समय दिया है, ये मैं अभी देख रहा हूं, अच्छा कपड़े पहन के मैं खड़ा हूं, आपकी कृपा की ओर से, आपकी ओर से है, ये मेरे से नहीं। ये कितना लोग बोलने के लिए, इतना प्रैक्टिस कितना लोग के बीच में है। कभी हम भूल जाते हैं, सुबह प्रार्थना किया, फिर शाम को रात में नाश्ता डिनर करने के बाद बेड में जाने से पहले एक फैमिली प्रेयर करते हैं, उस पे याद किया, बस काफी है। ऐसे है क्या? நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்களா? क्या आप ऐसे ही रहते हैं? ஹல்லேலூயா हालेलुया। அப்படி இருக்க கூடாது। हमें ऐसे नहीं रहना है। ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரை நீங்கள் நினைக்க வேண்டும்। हर एक पल में हमें उसे याद करना அவர் है। சொல்லுகிறார், நீ என் தாசன், वो कहता है तू मेरा दास है। யாக்கோபே, हे याकूब,
நான் உன்னை உருவாக்கினேன், मैंने तुझे रचा है, உன்னை சிருஷ்டித்தேன், मैंने तुझे बनाया है, உன்னை நான் தான் இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறேன், इस शहर में मैंने ही तुम्हें रखा என்னை है, அல்லாமல் ஒருவராலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, मेरे अलावा कोई भी तुम्हें कुछ भी नहीं कर உன்னை सकता, தொடுகிறவன் என் கண்ணின் கண் மணியை தொடுகிறான். जो तुझे छूता है वो मेरी आंखों की पुतली को छूता है. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை அல்லாத வேற வழிபாடுகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அடிமைகளாகி பாபிலோன் தேசத்தை சென்றடைகிறார்கள். इस्राएल लोग लगातार ये मूर्ति पूजा करके बार-बार करके वो बाबिलोन देश में गुलाम बन गए. அங்கே ஒரு ராஜாவை தேவன் எழுப்புகிறார். और वहां एक राजा को परमेश्वर खड़ा करता है. கோரேஸ் என்கிறதான ஒரு ராஜாவை எழுப்புகிறார். वो कुस्रू करके एक राजा को खड़ा करता है. அடிமைப்பட்டு கிடந்ததான ஜனங்கள், और वहां गुलाम बने हुए लोग, எல்லாராலும் சபிக்கப்பட்டு கிடக்கிறதான ஜனங்கள், सबके द्वारा शापित किए गए लोग. கோரேஸை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். अब कुस्रू राजा को देखकर परमेश्वर அவன் कहता है, இஸ்ரவேலை பார்த்து இப்படி சொல்லுவான். वो इस्राएल को देखकर इस प्रकार कहेगा. 28 वचन ऐसा कहता है. 28 वचन में देख सकते हैं. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், जो कुस्रू के विषय में कहता है वो मेरा ठहराया हुआ चरवाहा है. அவன் यरूशलेமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், और यरूशलेम के विषय में कहता है वो बसाई जाएगी. தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும், और मंदिर के विषय तेरी नींव ढाली जाएगी. எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லுகிறார். और मेरी इच्छा पूरी करेगा करके वो कहता है. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே கோணலானவைகளை செவையாக்குவேன். वो कहता है टेढ़ी मेढ़ी मार्गों को मैं सीधा करूंगा. அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது, தானியேல் அங்கே அவன் பிரதான ஒரு பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருக்கிறது. और जब उस समय बेबीलोन में इस्राएल गुलाम थे, जब दानियल वहां एक प्रधान था, वो एक बहुत बड़ा कठिन समय था. பாபிலோன் சாம்ராஜ்யத்தை எந்த ஒரு ராஜாவாலும் அழிக்கவே முடியாது. और उस बेबीलोन के राज्य को कोई भी राजा नाश नहीं कर सकता है. அவ்வளவு பெரிய ஒரு வல்லமை பொருந்தினதான ஒரு ராஜாவாக இருக்கிறான் பாபிலோன் ராஜா. और जो बेबीलोन का राजा इतना सामर्थी राजा था. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். और इस्राएल लोग वहां गुलाम थे. ரட்சிப்பதற்கு யாருமே இல்லை அவர்களுக்கு. उन्हें छुड़ाने वाला कोई नहीं था. தேவன் அங்கே கோரேஸ் என்கிறதான ஒரு ராஜாவை எழுப்பி, और वहां पर कुस्रू नाम का एक राजा को परमेश्वर ने खड़ा किया. பாபிலோனிய ராஜாவை அழித்து उस बेबीलोन के राजा को नष्ट करके இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக திரும்பவும் அழைத்து கொண்டு வருகிறார். इस्राएल के लोगों को परमेश्वर के भवन को वापस बनाने के लिए वापस लाता है. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது எதற்காக? परमेश्वर के मंदिर को किस लिए बनाना है? எதற்காக? किस लिए बनाना है? அவருக்கு ஆராதனை செலுத்துவதற்காக. उसको आराधना करने के लिए. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழிவிட்டு போய் விட்டார்கள். इस्राएल लोग परमेश्वर की राह से भटक गए. ஆராதிக்கவில்லை, अब उनको उसका आराधना नहीं किया, அவரை துதிக்கவில்லை. उसकी स्तुति नहीं किया. அந்நிய தேசத்தில் இப்பொழுது அவர்கள் நினைத்தாலும் ஆராதிக்க முடியாது. अब अन्य देश में अगर वो सोचे भी तो आराधना नहीं कर ஆனால் सकते. தேவன் அங்கே ஒரு ராஜாவை எழுப்பி பாபிலோனியர் சாம்ராஜ்யத்தை அழித்து, लेकिन वहां पर परमेश्वर ने एक राजा को खड़ा किया, उस बेबीलोन के राज्य को नष्ट किया. பிரியமானவர்களே, प्रिय लोग, நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் जब हम उसकी ओर देखेंगे உங்களை ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். वो किसी भी दिन आपका हाथ नहीं ஒரு छोड़ेगा. நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். अब कभी आपका हाथ नहीं छोड़ेगा. மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். तीसरी बात बोलकर मैं समाप्त சரியான करूंगा. வழிகாட்டுதலை அவர் உங்களுக்கு தருவார். वो आपको सही राह दिखाएगा. எவியர் என்கிறதான ஒரு ஜெப ஆலய தலைவன் தேவனை சார்ந்திருந்தான். याइरो करके एक जो मंदिर का प्रार्थना करने वाला था, उस पर निर्भर था. அவன் இயேசுவை சார்ந்திருந்தவனாய் இருந்தான். वो यीशु पर निर्भर था. தன்னுடைய மகள் சாகிற நிலைமையிலே அவன் இயேசுவை ஓடி போய் பார்க்கிறவனாய் காணப்படுகிறான். जब उसकी बेटी मरने की स्थिति पर थी, वो परमेश्वर यीशु की ओर दौड़ कर गया. திரள் கூட்டம் ஜனங்களாக இயேசு சென்று கொண்டிருக்கிறார். जब भीड़ के बीच में यीशु चल रहा था, ஓடி போய் சொல்லுகிறான், उसके पास जाकर वो कहता है, இயேசு சுவாமி, यीशु, என்னுடைய மகள் மரிக்கிற நிலைமையில் இருக்கிறாள். मेरी बेटी मरने की स्थिति पर है. நீர் எப்படியாவது வந்து என்னுடைய மகளை நீர் சுகமாக்க வேண்டும். आप उसी किसी प्रकार आकर उसे चंगाई दो. திரளான ஜனங்கள் वहाँ कई भीड़ थी, நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். वहाँ चल रहे थे. திடீரென ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஆட்களை பார்க்கும்போது இயேசு என்ன பண்ணுகிறார்? நின்று நின்று சுகமாக்கி சொஸ்தமாக்கி கொண்டே போகிறார். और जब भी वो किसी एक व्यक्ति को वो देखता है, हर एक को वो चंगाई देते हुए यीशु चल रहे थे. இந்த மனுஷனுக்கு ஒரே படபடப்பு. अब इस व्यक्ति के अंदर दिल तड़प रहा था. ஐயோ, நீர் சீக்கிரம் வாரும், அப்படி இல்லையானால் என்னுடைய மகள் மரித்து போய் விடுவாள். वो सोचता है कि अब जल्दी आओ, नहीं तो मेरी बेटी भर जाएगी. ஆனால் இயேசுவோ நின்று 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 சென்று கொண்டிருக்கிறார். लेकिन यीशु रुक रुक के चल रहे थे. இந்த அனுபவம் உங்களுக்கு யாருக்காவது இருந்திருக்கா? क्या आपके साथ कभी ये अनुभव हुआ है? ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்க வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த காரியம் நடப்பதற்கு யாரோ ஒரு உதவியை தேடி இருப்பீங்க. ஆனா அவர் உடனே வரவில்லை.
आपने किसी बात के लिए मदद का इंतजार किया होगा, किसी का प्रतीक्षा किया होगा, लेकिन वो आया नहीं। உங்களுடைய மனசு என்ன மாதிரி ஒரு படபடப்பா இருக்கும்? अब आपका दिल कैसे तड़प रहा होगा? ஹalleluya. हालेलुया। எத்தனை பேருக்கு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கிறது? कितने लोगों ने ये अनुभव किया है? நான் சொல்றேன் எழும்ப மாட்டேங்கறாங்களே. मैं कह रहा हूँ ये उठ नहीं रहे हैं। ஹalleluya. हालेलुया। இயேசுவையும் இவர் கூப்பிடும் பொழுது இயேசு சுவாமி ஒவ்வொருவரையாய் சுகமாக்கி கொண்டே வருகிறார். जब यीशु को वो बुला रहा है, लेकिन यीशु एक एक को चंगाई देते हुए जा रहा है। திரள் கூட்ட ஜனங்கள், वहाँ बहुत भीड़ थी, अनेक ஜனங்கள் இருக்கிறார்கள். वहाँ कई लोग थे। இயேசு ஒவ்வொருவரையும் சுகம் கொடுத்த உடனே எல்லாரும் என்ன சும்மாவா இருந்திருப்பாங்க? குருடனுக்கு கண் பார்வை கிடைத்த உடனே கரங்களை கரவொலி எழுப்பியிருக்க மாட்டாங்களா என்ன? जब यीशु एक एक को चंगाई दे रहा था, तो क्या लोग ने शांत बैठे होंगे, ताली बजाया होगा, है ना? आवाज जरूर उठाया होगा ना। अगर किसके बीच में अभी हमारा बीच में अगर किसी को थोड़ा सा पैर में थोड़ा प्रॉब्लम है, ठीक है, वो ऐसे आया था, हमने प्रार्थना किया, चलो आपने प्रार्थना किया, पास में आपने हाथ रख के प्रार्थना किया था, उनको चंगा मिल गई, आपके आसपास जो बैठने वाला क्या करेगा? चिल्लाएंगे नहीं? आवाज आएगा नहीं आएगा? प्रभु அவர்தான் எத்தனை பேருக்கு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். उसने कितनों को चंगाई दिया। இந்த நேரத்தில் இந்த ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து வேலைக்காரர்கள் வந்து சொல்லுகிறார்கள், போதகரை நீர் வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய மகள் மரித்து போய்விட்டாள். और इस समय में उस व्यक्ति के घर से लोग आए और कहते हैं कि तुम अब इसे परेशान मत करो, आपकी बेटी मर गई है। இதை கேட்ட உடனே மனிதர்கள் நாம என்ன செய்வோம்? புலம்பிருப்போம்ல, உடனே சத்தம் போட்டிருப்போம்ல. उसको सुनते ही हम इंसान हैं, हम क्या करते हैं? दुख दिखाया होगा। சத்தம் போடுவோமா போட மாட்டோமா? हम शोर मचाते हैं या नहीं मचाते हैं? அழுவோமா அழ மாட்டோமா? क्या हम रोएंगे या नहीं रोएंगे? ஐயோ என் செல்வ மகளே कि मेरी बेटी போயிட்டியே तुम चली गई, சொல்லிருப்பாங்கல்ல. क्या बोला होगा ना उसने। ஆனா அவனுடைய வாயிலிருந்து இந்த செய்தி அவன் கேட்ட உடனே அவனுடைய வாயிலிருந்து ஒரு சொல்லும் உருவாகுவதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. लेकिन जब उसने उस समाचार को सुना, उसके मुंह में एक ऐसा शब्द आया नहीं, परमेश्वर ने अलाउ नहीं किया। ஏசப்பா வந்து கண்டிப்பா அந்த இடத்துல இருந்திருப்பாரு. ஏன்னா இவனே துக்கத்தோட இருக்கிறான். ஐயோ இவர் வரமாட்டேங்கிறாரே, இவரை நான் எப்படி இழுத்துட்டு போறது? अब यीशु वहां पे होगा, अब यहाँ पर वो दुख भरा दिल के साथ बैठा है कि यीशु आ नहीं रहे, मैं इनको कैसे ले जाऊं? ये तो मन क्लेश होके ऐसे खड़ा हो रहा है, प्रभु नहीं आ रहे हैं, वो उधर बात कर रहे हैं, लोग से सबको संगाई कर रहे हैं, लेकिन मेरा समझ दिया यीशु मसीह ने समझ नहीं पा रहे। ऐसे सिचुएशन में कोई बंदा आके बोल रहा है, सुनते हुए ये व्यक्ति क्या किया होगा? चिल्लाने के लिए कोशिश किया होगा, लेकिन वहां पर जितना लोग के बीच में भीड़ के बीच में प्रभु खड़ा था, लेकिन ये कार्य इनके कान पे आके बोलने से वो सुनते हुए वही खड़े होते, देखो वही खड़े होते उनको देख रहा है, வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசிராத, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்கிறார். वो कहता है तुम विश्वास के साथ रहो, एक भी शब्द मत बोलो। देखो अनेक लोग के बीच में प्रभु खड़ा है, ये व्यक्ति अकेला खड़ा है, उसके कार्य कर आके बोल दिया आपके बेटी मर गया करके। अब பாஸ்வான் को ज्यादा परेशान मत करो, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று எழுதியிருக்கிறது. वो कहता है तुम अपने गुरु को परेशान मत करो। चले जाते हैं करके वो कुछ बोलने से पहले जितना भी आवाज आने दो, जितना भी मेला का आवाज आने दो, यीशु मसीह हर एक शब्द को आपके साथ होने वाला है, वो सुनने वाला है। हालेलुया, हालेलुया, हालेलुया। கரங்களை தட்டி ताली बजाएंगे, கரங்களை தட்டி உங்களை விசாரிக்கிற தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். आपको आपका हालचाल पूछने वाला परमेश्वर आपको लगातार देख रहा है। இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். एक बार और मैं कहूंगा, ஒரு விஷயம் நம்ம சர்ச்சில் கூட பாருங்களேன், இப்போ நம்ம பாஸ்டர் நின்றுட்டு இருக்கிறாங்க, நிறைய ஆட்கள் சுத்தி அப்படி நின்றுட்டு இருக்கும்போது எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க, நீங்க அந்த கேட் பக்கத்துல நிக்கிறீங்க. और हमारे कलीसिया में अब हमारा पासवान है, वो यहाँ खड़े हैं और कई लोग उनके चारों तरफ है और आप वहाँ दरवाजे के पास खड़े हैं। अचानक से आके एक व्यक्ति आके बोल रहा है, आपको कुछ जो संभव है वो आपको पसंद नहीं है, आप एकदम दुख से कुछ बोलने वाले थे, पास्टर ने यहाँ खड़े होके एकदम वो आपको आके बोलते हुए यहीं से खड़े होके इधर आइए, इधर आइए, आप इधर आइए, ऐसे बोला तो आपको कैसा लगेगा? हालेलुया, हमारा प्रभु भला है। हालेलुया, அவர் உங்களை சரியான
வழிகாட்டுதல் உங்களுக்கு கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். वो आपको सही राह दिखाने वाला परमेश्वर है. உங்களுடைய வார்த்தையிலிருந்து எதிர்மறையான வார்த்தைகள் வருவதை அவர் விரும்புவதில்லை. आपके मुंह में से विपरीत शब्दों को वो आने नहीं देगा. எப்பொழுதும் அவர் உங்களோடே இருக்கிறார். वो हमेशा आपके साथ रहता है. திரளான ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் திரள் ஜனங்களின் சத்தத்தின் மத்தியிலும் உங்களை கவனிக்கிறார். वो भीड़ के बीच में भी उनकी शोर के बीच में भी आपकी ओर ध्यान देता है. யவீரின் மகள் மரித்து போய்விட்டாள் என்று கேள்விப்பட்டார்கள், ஆனால் போய் சுகத்தை கொடுத்தார். याईर की बेटी मर गई करके उन्होंने सुना, लेकिन वो जाके उसको चंगाई देता है. பிரியமான தேவஜனமே, प्रिय लोग, ஹல்லேலூயா. हालेलुया. பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, அவர் உங்களுக்கு நித்தியமான பாதுகாப்பை கொடுக்கிறார். वो अनंत काल की सुरक्षा देता है. அளவற்ற அன்பை உங்களுக்கு கொடுக்கிறார். असीमित प्रेम देता है. நாம் வழி தப்பி போனாலும் நமக்கு அளவற்ற அன்பை கொடுத்து கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை எழுப்பி நம்மை மீட்டுக் கொள்கிறார். अगर हम भटक भी जाते तो वो अपने असीमित प्रेम के द्वारा हमें वापस लाता है. சோர்ந்து போய் இருக்கிறதான நேரத்தில் நாம் துவண்டு விட்டு நம்முடைய வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் உதிர்ந்து விடாதபடி நம்மை பாதுகாக்கிறார். जब हम दुखित हो जाते, क्लेश भरे होते, हमारे मुंह से गलत शब्द नहीं निकलना है करके वो सुरक्षा करता है. கரங்களை உயர்த்தி அவருக்கு ஒரு விசை நன்றி हाथ செலுத்துவோம். उठाकर एक बार धन्यवाद करेंगे. நாம் எல்லாரும் எழும்பி நிற்கலாம். हम सब खड़े हो जाएंगे. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தரே ஸ்தோத்திரம். இந்த पवित्र தேவன் परमेश्वर, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவனாய் இருக்கிறார். हमारा परमेश्वर सदा काल का परमेश्वर है. மரண பரியந்தம் அவர் நம்மை வழிநடத்தி செல்ல அவர் போதுமானவராகவே मृत्यु இருக்கிறார். तक वो हमें चलाने के लिए योग्य है. கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி हाथ அவருக்கு ஒரு விசை उठाकर மகிமை ताली செலுத்துவோம். बजाकर हम उसको महिमा करेंगे.